Today's story: Piglet's bravery quest. 100 ஏக்கர் மரத்தின் இதயத்தில் இலைகள் வழியாக சூரிய ஒளி வடிகட்டப்பட்டு சாகசத்தின் உறுதிமொழியுடன் காற்று முணுமுணுத்தது. பன்றிக்குட்டி என்ற பயமுறுத்தும் மற்றும் சிறிய இதயம் கொண்ட பன்றி இருந்தது. சிறிய அளவு இருந்த போதிலும் பன்றிக்குட்டிக்கு ஒரு இதயம் இருந்தது. அது ஆர்வத்துடனும் நட்பின் ஆசையுடனும் துடிக்கிறது. ஆனால் அவரது இதயத்தை நடுங்கச் செய்த ஒரு விஷயம் இருந்தது: பயம். சிறிய அளவு இருந்த போதிலும் பன்றிக்குட்டிக்கு ஒரு இதயம் இருந்தது. அது ஆர்வத்துடனும் நட்பின் ஆசையுடனும் துடிக்கிறது. ஆனால் அவரது இதயத்தை நடுங்கச் செய்த ஒரு விஷயம் இருந்தது: பயம். ஒரு மூடுபனி நிறைந்த காலையில் 100 ஏக்கர் மரத்தின் குடியிருப்பாளர்கள் விழுந்த மரத்தின் தண்டு அருகே கூடிய போது பன்றிக்குட்டி காணாமல் போன புதையலின் கதைகளை கேட்டது. காடுகளின் பயமுறுத்தும் பகுதிக்குள் புதையல் மறைந்திருப்பதாக கூறப்பட்டது. அந்த இடம் பன்றிக்குட்டியின் முதுகுத்தண்டில் நடுங்கியது. மற்றவர்கள் உற்சாகமான பார்வைகளை பரிமாறிக்கொள்ள பன்றிக்குட்டியின் இதயம் துடித்தது. அவர் சாகசத்தில் சேர விரும்பினார், ஆனால் பயம் அவரை தடுத்து நிறுத்தியது. ஆயினும் கூட தனது அச்சங்களை எதிர்கொள்வதில் புதிய தைரியத்திற்கு வழிவகுக்கும் என்பதை அவர் ஆழமாக அறிந்திருந்தார். கண்களில் உறுதியான தீப்பொறியுடன் பன்றிக்குட்டி கையை உயர்த்தியது. நான் போறேன் என்று மெதுவாக சொன்னது தன்னையும் ஆச்சரியப்படுத்தியது. நண்பர்கள் உற்சாகமான ஆரவாரத்தை வெளிப்படுத்தும் முன் ஆச்சரியமான பார்வையை பரிமாறிக்கொண்டனர். முயல் பன்றிக்குட்டியின் முதுகில் தட்டியது. டிகர் அவருக்கு உற்சாகமான ஹைஃபைவ் கொடுத்தார். கங்கா ஒரு சூடான புன்னகையை வழங்கினார். எனவே ஒரு ஒளிரும் விளக்கு மற்றும் அவரது நண்பர்களின் ஆதரவுடன் பன்றிக்குட்டி பயமுறுத்தும் காடுகளின் இதயத்திற்குள் நுழைந்தது. அவர் நடக்கையில் நிழல்கள் அவரை சுற்றி நடனமாடியது. காற்று விசித்திரமான ரகசியங்களை சொன்னது. அவரது இதயம் துடித்தது மற்றும் அவரது படிகள் தடுமாறின. ஆனால் அவர் தள்ளினார். அடர்ந்த அடிமரம் வழியாக பிக்லெட் ஒரு பழைய மரக்கட்டையை கண்டுபிடித்தது. புதையல் இருந்த இடம் என்று வதந்தி பரவியது. நடுங்கும் பாதங்களுடன் அவர் உள்ளே நுழைந்து ஒரு தூசி நிறைந்த மறக்கப்பட்ட பத்திரிகையை வெளியே எடுத்தார். பொக்கிஷம் தங்கம் அல்லது நகைகள் அல்ல, இது நீண்ட காலத்திற்கு முன்பு இந்த காடுகளை ஆராய்ந்த ஒருவரின் கதைகள் மற்றும் நினைவுகள். பன்றிக்குட்டி பத்திரிகையை படிக்கும்போது தைரியம் பயம் இல்லாததால் அல்ல, அதை எதிர்கொள்ளும் உறுதியிலிருந்து வந்தது என்பதை அவர் உணர்ந்தார். அவர் தனது நண்பர்களை நினைத்தார். அவர் தன்னை சந்தேகிக்கும் போது கூட தன்னை நம்புபவர்கள். புதிய உறுதியுடன் பிக்லெட் தனது நண்பர்களிடம் தனது பயணத்தை தொடங்கினார். பத்திரிகை அவரது மார்பில் ஒட்டிக்கொண்டது. காட்டில் இருந்து பன்றிக்குட்டி வெளிப்பட்டதும் அவரது நண்பர்கள் அவரை கைதட்டி ஆரவாரத்துடன் வரவேற்றனர். பன்றிக்குட்டியின் இதயம் பெருமிதத்தால் பெருமிதம் கொண்டது. அவர் தனது கண்டுபிடிப்பை பகிர்ந்து கொண்டார். புதையல் வெறும் பத்திரிகை அல்ல, அது தனக்குள்ளேயே அவர் கண்ட பலம். மறையும் சூரியனின் கீழ் நண்பர்கள் பன்றிக்குட்டியை சுற்றி கூடினர். அவர்களின் முகங்கள் மங்கலான ஒளியால் ஒளிரும். பன்றிக்குட்டியின் துணிச்சல் அவர்களில் மிகச் சிறியவர் கூட மிகுந்த தைரியத்தை வரவழைக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். பன்றிக்குட்டி தனது அச்சங்களை எதிர்கொண்டது மற்றும் வலிமையாக வெளிப்பட்டது. நட்பு மற்றும் உறுதிப்பாடு மிகவும் அச்சுறுத்தும் சவால்களை கூட வெல்ல முடியும் என்பதை நிரூபித்தது. Thanks for watching. More videos. Subscribe my channel.